ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய கேரளாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய கேரளாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது சுல்தானா அப்படிங்கிறவங்க தாங்க. இது இவங்களுக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவங்களுடைய அப்பாவுக்கும் அவருடைய உற்ற நண்பருக்கும் நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2008 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய சுல்தானா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 15 வயசு இருந்திருக்குங்க. அவங்களுடைய அப்பா பேர் மன்சூருங்க, அவருடைய உற்ற நண்பரின் பெயர் சக்திவேலுங்க. இவர்கள் இருவருடைய நட்பை பற்றி சொல்லணும்னா சிறிய வயதிலிருந்தே உற்ற நண்பர்களாக தாங்க இருந்திருக்காங்க. மத வேறுபாடு எதுவும் பார்க்காம ஒன்னாதாங்க பழகிட்டு இருந்திருக்காங்க குடும்பத்தோடு. அப்படி இருக்கையில இருவருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மன்சூர் இருக்கார் இல்லையா, அவர் சொந்தமாக ஒரு கறிக்கடை வச்சிருக்காருங்க. அவருடைய நண்பர் சக்திவேலை பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு உரக்கடை வச்சிருக்காருங்க. இந்த சுல்தானுடைய அப்பா இருக்கார் இல்லையா மன்சூர், அவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா தினசரி 5 வேளை தொழுகக்கூடிய ஒரு நபர் தாங்க. வெள்ளிக்கிழமை கம்பல்சரியா தொழுகைக்காகவே லீவ் விட்டுருவாருங்க அவருடைய கடைக்கு. அந்த சமயத்துல தாங்க இந்த மின்னஞ்சலை அனுப்பிய சுல்தானாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா மன்சூர், அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எதுமா தொழுதுட்டு மதிய வேலை வந்து சாப்பிட போலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருங்க. இவருடைய வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவர் கடை அமைந்திருக்கக்கூடிய அதே ஏரியால தாங்க அமைஞ்சிருக்கு. அப்படி அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு கடையில இருந்து ஒரு 3 கடை தள்ளி ஒரு மளிகை கடையிலுங்க சின்ன ஒரு சலசலப்பு கேட்டுட்டு இருக்குங்க. உடனே என்னடாச்சு, என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் நெருங்கி பார்த்துருக்காருங்க. இவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த மளிகை கடைக்கார ஓனர் இருப்பார் இல்லையா, அவர் கடையில ஒரு 20 வயதுல இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. அவருடைய பேரு பாபு. அந்த பாபு பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தாங்க. படிப்பறிவு இல்லாம இந்த கடையிலாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கையில் அவருடைய ஓனர் எதுக்கு அவனை சத்தம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நெருங்கி போய் என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க பூரா கூடி வந்து தாங்க அவங்களுக்குள்ள கூட்டமாக நின்று இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த மளிகை கடைக்காரர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பையன் எங்க கடையில் 3 வருஷம் விளையாட்டு இருக்காங்க, இவனை இவ்வளவு நம்பினேன், ஆனா நான் இல்லாத நேரத்தில் பருப்பெல்லாம் தூக்கிட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். இதை வந்து நான் பார்த்துட்டேன், இன்னைக்கு தான் என் கையங்களமா இவனை வந்து பிடிச்சிருக்கேன், இவனை நான் விட மாட்டேன், பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்றாருங்க. இதை கேட்ட மன்சூர் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க, அவன் தெரியாம செஞ்சுட்டான், ஏழ்மையில வந்து தப்பு செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன், அவனை இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க அப்படின்றாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மன்சூர்ன்றவர் வந்து இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் நல்ல பேர் எடுத்தவருங்க. அவர் சொன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அதனால அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அந்த மளிகை கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றனால பாய் நான் வந்து அவனை மன்னிச்சுக்கிறேன், ஆனா இவன் வந்து இந்த கடையில் நான் வேலைக்கு வச்சிருந்தேன்னா நாளை பின்ன என்ன காணா போகும் அப்படின்றது வந்து நான் சொல்ல முடியாது, அதனால நான் இந்த கடையை நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே இந்த மன்சூர் என்ன நினைக்கிறாருன்னா, அவனை வந்து மன்னிக்கு தான் சொல்ல முடியும், அதுக்காக மறுபடியும் கடையில் சேர்த்துக்கோங்க அப்படின்ற உரிமை வந்து நம்ம கையில் எடுத்துக்க முடியாது, சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருக்கார் இல்லையா 20 வயது இருக்கக்கூடிய அந்த வாலிபர் அந்த பாபுவை விட்டு இந்த மன்சூர் என்ன சொல்றாருன்னா, தம்பி வேற எங்கேயும் வேலைக்கு போக போறியா, இல்லை வேற எதுவும் சொந்தக்காரங்க எதுவும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இந்த பாபு என்ன சொல்றாருன்னா, அண்ணா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேனா, அவங்களே மன்னிச்சுக்க சொல்லுங்கண்ணா, இந்த கடையில் நம்ம மறுபடியும் சேர்ந்துக்கிறேன்னா அப்படின்றாங்க. மறுபடியும் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியவாக்கு கொடுக்குறாரு. உடனே இந்த மனுஷர் என்ன பண்றாரு, அந்த ஓனர்கிட்ட வந்து பேச முடியாது இல்லையா, அவர் வந்து ஒரே இதாக கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு, இனிமே இந்த பையனை சேர்த்தோம்னா நம்ம வந்து திருடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறாருங்க. யோசிச்சுட்டு, இல்லடா தம்பி அவர் உன்னை சேர்த்துக்க மாட்டாரு, நீ வந்து எங்க கடையிலே சேர்ந்துக்கோ, நான் கறி கடை வச்சிருக்கேன் அந்த கடையிலே வந்து நீ சேர்ந்துக்கோ, ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, முதலாளி கிட்ட உனக்கு என்ன தேவையோ அதை வந்து நீ கேட்டே வாங்கிக்கலாம், அவங்களால முடியுமோ முடியாதோன்றத வந்து சொல்லிடுவாங்க, அதுக்காக நீ திருடுற வேலை வச்சக்கூடாது, தொழிலாளியை வச்சுதான் இந்த முதலாளியே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. உடனே இந்த பாபுன்றவர் வருத்தப்பட்டு அவர் செஞ்ச தவறை வந்து உணர்ந்துட்டார் போலங்க. உடனே என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணா, உங்க கடையில் நான் சேர்ந்துக்கிறேன்னா, இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாருங்க. அதன் பிறகு இந்த பாபுவை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் வந்து இந்த மன்சூர் இருக்கார் இல்லையா சுல்தானாவுடைய அப்பா, அவருக்கு அந்த கறிக்கடையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. ஆனா அதுக்கு பிறகு தாங்க ஒரு சில பிரச்சனைகளை அவருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாபு இந்த கறிக்கடையில் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு இந்த மன்சூர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய நெருங்கிய நண்பர் சக்திவேலோட வீட்டுக்கு போறாருங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டு அந்த சக்திவேல் கிட்ட வந்து தயங்கி ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அப்படி என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ கடையில் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்க மாதிரி தெரியுதா, இந்த கடையில் ஒரு சில பொருள் வந்து காணாம போற மாதிரி இருக்குது, கல்லால இருந்து காசு குறையிற மாதிரி இருக்குடா அப்படின்றாங்க. இதை கேட்ட சக்திவேல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ அந்த பையன் பாபு மேலதான் சந்தேகமா
இருக்குது, அவன் ஏற்கனவே களவாணி பையன் சொல்லியிருக்க, இப்போ மறுபடியும் இந்த காசு காணாம போகுது அப்படின்னா அவனா தான் காரணமா இருக்கும், நான் போய் கண்டிச்சு வைக்கவா அப்படின்றாங்க. உடனே இந்த மன்சூர் என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா, அவன் ஏழ்மையா இருக்கான் அப்படின்றக்கான அவன் மேல பழிய போட்டக்கூடாது, அவன் படிக்க கூட காசு இல்லாம தான்டா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் வருத்தத்தோட தாங்க பேசுறாரு. உடனே சக்திவேல் என்ன சொல்றாருன்னா, இப்படி நீ பாவம் பார்த்து நீயே ஒண்ணுமெல்லாம் போயிடுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அதோட விட்டுறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த மன்சூர் கார் இல்லையா, அவர் தினசரி போகக்கூட பள்ளிவாசல்ல என்ன பண்றாங்கன்னா, பக்கத்து ஊர்ல வந்து ஜமாத்து போகணும்பா, அதனால நீ கிளம்பி வாப்பா ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜமாத்னா என்ன, வேற ஒன்றும் கிடையாதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இறைப்பற்று கம்மியா இருக்கவங்ககிட்ட வந்து இறைப்பற்ற பத்தி அதை கொள்கையை பத்தி சொல்லி அவங்களை வந்து நல்வழிப்படுத்துறதாங்க. நிறைய பேர் தீய பழக்கங்கள் உள்ளவங்க கூட இந்த ஜமாத் அப்படின்றதுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு 10 நாள்லயே வந்து தெரிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வாடி ஒரு செயலுக்கு தாங்க இவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. உடனே இதுக்கு ஒத்துக்கிட்ட மன்சூர் என்ன பண்றாருன்னா, அவருடைய நண்பர் கார்லையா சக்திவேல் அவரை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க, நான் வந்து ஒரு நாள் ஜமாத்துக்கு போறேன்டா, அதனால நீ என்ன பண்றேன்னா இந்த ஒரு நாள் மட்டும் நீ வந்து கடையை பார்த்துக்கோ, வெள்ளிக்கிழமையா இருந்தா நான் கூட லீவ் விட்டுருப்பேன், ஆனா இடைப்பட்ட நாள் அப்படின்றதுனால வந்து நான் லீவ் விட முடியாதா, வியாபார டைம் அந்த பையன் மட்டும் தான் இருக்கான் அப்படின்றாங்க. இதை கேட்ட சக்திவேல் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி அனுப்பிச்சு வச்சுட்டு அந்த கடைக்கே ஒரு கிளம்பி போறாங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மன்சூர் கறிக்கடைக்கு போய் இந்த சக்திவேல் வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்திருப்பாருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, டீ சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு வந்து டீ கடைக்கு போயிட்டாருங்க. அப்படி டீ கடைக்கு போயிட்டு திரும்பி வரப்பதாங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. அந்த பாபு அப்படின்ற பையன் யாரோ ஒரு நபரை எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய இந்த எதிர கறி வாங்க வைப்பாங்க இல்லையா கஸ்டமர், அந்த மாதிரி ஒரு நபர் கிட்ட வந்து ஒரு பையில என்னமோ கொடுத்துட்டு இருக்காங்க. இது அவர் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு போய் அவருடைய 2 பேரோட மொழி வந்து திருட்டு மொழியா இருந்திருக்குங்க. என்னடா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியலையே, நம்ம கொஞ்சம் கவனமா இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு மறுபடியும் கடைக்கு போயிடாருங்க. ஆனா அந்த நபர் வந்து இவர் வரக்கு முன்னாடி கிளம்பி வெளியே போயிடாருங்க. அதுக்கு பிறகு கடைக்கு வந்து உட்கார்ந்த சக்திவேல் என்ன பண்றாருன்னா, பாபுவை கூட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க, தம்பி நீ டீ சாப்பிட்டு வாடா, நான் அது வரையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பாபு அப்படின்றவர் வந்து டீ சாப்பிட்டு போயிடாங்க. இவர் வந்து கடையில் உட்காந்துருக்காரு. அவருக்கு தெரியும் இல்லையா காலையிலேருந்து எவ்வளோ வியாபாரம் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கடையை ஓப்பன் பண்ணி ஒரு 3 மணி நேரம் தான் இருக்கும். அந்த கடைக்குள்ள அந்த கல்லா இருக்கும் இல்லையா, அதை வந்து திறந்து பார்க்குறாரு. காசு ஏதோ குறையிற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. என்னடா அது காசு ஏதோ குறையிறமா இருக்குது, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, இவர் மறுபடியும் அந்த பாபு அப்படின்றவர் வந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே இருந்து வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி சாக்கு சொல்லிட்டு ஒளிஞ்சுட்டு அவரை வந்து கண்காணிச்சுட்டே இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த வந்து கையாண்டிருக்காருங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட வந்து இந்த கறி வாங்குற மாதிரி நீங்கள் போய் கறி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய காசை கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஐடியா பிளான் பண்ணி அவரை வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து கறி வாங்குறதுக்காக அந்த கறி கடைக்கே போறாங்க. போனதுக்கப்புறம் அந்த பாபு இப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறைச்சி வந்து ஒரு கிலோ ஒரு 300 ரூபா வைங்களேன், அந்த 300 ரூபா அப்படின்ற இறைச்சி வந்து ஒரு 400 ரூபா அப்படின்னு விலை கூட சொல்லி அவர்கிட்ட வந்து வித்துருக்காருங்க. இதை வந்து கையங்கலமாக மாட்டினதுக்கப்புறம் அந்த சக்திவேல் என்ன பண்ணுறாருன்னா, பாபுவை போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இப்படி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியாடா, கறியை வந்து வேற யாருக்கிட்டே விற்கிறது, கல்லால காசு ஆட்டை போடுறது, ஆள் இல்லாத நேரத்தில் கறியை வந்து விலை கூட விற்கிறது, இந்த மாதிரி நிறைய செயலில் ஈடுபட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சாருங்க. சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து நெருங்கி வந்துட்டாங்க. நெருங்கி வந்ததும் அந்த மளிகை கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, நான் இதைத்தாப்பா நான் அன்னைக்கே சொன்னேன், இவன் வந்து பெரிய திருட்டு பையப்பா, இவன் மேல போய் பாவம் பார்த்துட்டு இவன் கடையிலேயே சேர்த்துக்கிட்டானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாருங்க அந்த மளிகை கடைக்காரர். அது மட்டும் இல்லாமல் அந்த சக்திவேல் இன்னொரு விஷயத்த பண்றாருங்க. அப்படி என்ன பண்றாருன்னா, அவருடைய அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா, பாபுவோட அப்பா அம்மா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு நேரடியாக வர சொல்லிடுறாங்க. அப்படி வர சொன்னதுக்கப்புறம் என்ன அவங்க பிள்ளைய வளர்த்துருக்கீங்க, திருட்டு பயிலா இருக்கா, இவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டாருங்க. அவர் வந்து அவமானத்தை ஏற்படுத்தினது வந்து தப்புலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து மன்னிச்சுதான் இந்த கடையில் வந்து அவருடைய நண்பர் சேர்த்திருக்காரு. மறுபடியும் இதே திருட்டு வேலையில் ஈடுபடுத்திருக்கானே, நம்மளுடைய நண்பனுடைய வாழ்க்கையில விளையாண்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் கோவத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உடனே அவங்க அப்பா அம்மா வந்து கெஞ்சிருக்காங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பாபு அப்படின்ற இளைஞரை வந்து முட்டிக்கால் போட்டு கீழே உட்கார சொல்லியிருக்காருங்க. முட்டிக்கால் போட்டு உட்கார சொன்னது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு 2-3 இடம் அப்படி நடந்து போக சொல்லியிருக்காருங்க. இப்படி முட்டிக்கால் போட்டதோட அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நண்பர் கார்லையா மன்சூர் ஜமாத்து போயிட்டார்ல, அவருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நீ உடனே இங்கே கிளம்பி வாடா கடைக்கு அப்படின்னு இருக்காருங்க. அப்படி விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் மன்சூரும் அதே இந்த ஜமாத்துலேருந்து பாதியிலே வந்து இவருடைய ஊருக்கே கிளம்பி வந்துடுறாங்க. அப்படி கடைக்கே கிளம்பி வந்து நேரடியாக பார்த்தா மன்சூருக்கு பேர் எதிர்ச்சிங்க. என்னடாச்சு, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி கூட்டமாக கூட்டிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நடந்த விஷயத்தை பூரா சொல்லிட்டாருங்க. இருந்தாலுமே வந்து அதிர்ச்சியாக தாங்க கேட்குறாரு. உடனே சக்திவேல் என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் உன்ட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன்டா, அப்புறம் ஏன் அதிர்ச்சியாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாருங்க. உடனே இந்த மன்சூர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் இறக்கத்தோட அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் வந்து மன்னிச்சிருவோம்டா, அதுக்காக ஃபுல்லாக நடுரோட்டில் வந்து எல்லாரும் பார்க்குற முன்னாடி வந்து அசிங்கப்படுத்தவனா, சின்ன பையன்டா அப்படின்னு இருக்காருங்க. உடனே சக்திவேல் என்ன சொல்கிறாருன்னா, நீ இப்படி பாவம் பார்த்தே தான்டா உன்னுடைய சொத்துல அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இவனை மட்டும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவோம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த
பாபுன்றவர் வந்து அப்படியே கதறி அழுக ஆரம்பிச்சாருங்க. அண்ணா என்னை மன்னிச்சுக்கோங்கண்ணா, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேனா, என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு இருக்காருங்க. உடனே இந்த சக்திவேல் என்ன பண்றாருன்னா மறுபடியும் அவர் போய் சப்புன்னு அந்த கன்னத்திலே அறையிறாங்க. அதுக்கு பிறகு மன்சூர் என்ன பண்றாருன்னா அவனை மன்னிச்சு விட்டுருவோம்டா, இனிமேல் நம்ம கடைக்கு வேணாம், அவனை விரட்டி விட்டுருவோம், ஆனால் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் பிடிச்சி கொடுக்க வேணாம்டா, வயசு பையன், அவனோட வாழ்க்கையை பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் இந்த சுற்றி இருக்க நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஏரியா மக்கள், அவங்க பூரமே இந்த பாபுன்றவர் வந்து ஆல்ரெடி வந்து அடிச்சிருப்பாங்க போலங்க. 4-5 பேர் கூட்டமாக இருந்தால் ஒரு ஆள் அடிச்சாவே இன்னொரு ஆள் கடிக்கணும்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க போல. உடனே அந்த கண்ணம்லாம் இப்படி வீங்கினதோட இந்த பாபு அப்படின்றவர் வந்து அப்படி வருத்தத்தோட உட்காந்துருக்காங்க. அதுக்கு பிறகு இந்த பாபுவோட பெற்றோரை கூப்பிட்டு இந்த மன்சூர் என்ன சொல்றாருன்னா, இனிமேல் உங்களுடைய பையன் எங்கள் கடைக்கு வேலைக்கு தேவையில்லை, மறுபடியும் வேற எங்கேயும் திருடாமல் ஒழுங்காக இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா எங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டி இருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பாபுன்ற பையனை வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்து கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 நாளுக்கு பிறகு வந்து இந்த மன்சூருக்கும் அவருடைய நண்பர் சக்திவேலுக்கும் ஒரு துக்க செய்தி வருதுங்க. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இந்த கறிக்கடையாளர் பாபு இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவமானம் தாங்க முடியாமல் வந்து தூக்கு போட்டு இறந்துருக்காங்க. உடனே இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அந்த மன்சூரும் அவருடைய நண்பர் சக்திவேல் இருக்கார் இல்லையா, அவங்க இருவருமே அந்த துக்கம் நடந்த வீட்டுக்கே வந்து போகிறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே போய் வாசலில் கால் அடி எடுத்து வைக்க தான் போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய அந்த பாபுவோட அப்பா அம்மா இருக்காங்களே, பேரண்ட்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே வராதிங்க, உங்களால தான் என் பையன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவங்க 2 பேருக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னம்மா பேசுகிறீங்க, இந்த பாடி பேசக்கூடிய சூழ்நிலையா இது, விடுங்கம்மா நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மறுபடியும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. உடனே இந்த பாபுவோட அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே மண்ணை வாரி தூக்கியிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் நாசமாக போயிருவீங்கடா, என்னோட பையனோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கடா, நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை வாரி தூக்கியிருக்காங்க. உடனே இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மன்சூர் வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சக்திவேல் என்ன பண்ணுறாருன்னா, அதான் இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, அவங்க பையன் தப்பு பண்ணதுக்கு நம்மள மேலே பழிய போடாங்கன்னு சொல்லிட்டு இந்த மன்சூரோட கையை பிடிச்சிட்டு அவர் வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தாருங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திற்கு பிறகுதாங்க மன்சூர் மற்றும் சக்திவேலுக்கு அமானுஷ்ய புயலை வீச ஆரம்பிச்சு. அப்படி என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திற்கு பிறகு இந்த மன்சூர் மற்றும் சக்திவேல் அவங்களுடைய வேலைக்கு வந்து இயல்பாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய வேலைகளை பார்த்தாங்க இல்லையா, அந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு இருக்கும்போது இந்த மன்சூர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நண்பர் சக்திவேலுக்கு வந்து ஃபோன் பண்ணி, கடையில் கொஞ்சம் கறி மிச்சமாயிடுச்சுடா, ஆனால் நீ வந்து கொண்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இது தற்செயலாக எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு இயல்பு தாங்க, அவருடைய நண்பர் தானே, அதனால் கறி எப்போலாம் அவருக்கு வந்து வீட்டுக்கு கொண்டு வராரோ அதே மாதிரி அவருடைய நண்பருக்கும் கொடுத்து விடுறது வழக்கங்க. அதனால இவருடைய நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு 6 மணி தோராயமாக அவருடைய கடைக்கு வந்துடுறாங்க. அப்படி கடைக்கு வந்துட்டு இந்த கறியெல்லாம் வாங்கிட்டு அவர் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த சக்திவேலோட வீடு அமைந்திருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த மன்சூர் கார் இல்லையா, அந்த கறிக்கடை, அந்த கறிக்கடையிலேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ரோட்டு பாதையில் தாங்க போனோம். அந்த ரோட்டு பாதையில் போனது பிறகு தாங்க அவருடைய வீட்டுக்கு போய் சேர்த்து முடியும். அதனால என்ன பண்ணுறாருன்னா, அவர் பைக் ஒன்று வச்சிருக்காருங்க. அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த ரோட்டு பாதையில் வந்து நான் கிளம்புறேன்டா, போயிட்டு வரேன், நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்து கிளம்புறாங்க. ஆனால் அந்த மன்சூருக்கு தெரியாதுங்க, அன்றைய இரவு தாங்க அவரை கடைசியாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரம் தோராயமாக சரியாக ஒரு 6:30 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இந்த ரோட்டு பாதையில் அவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கறியை முன்னாடி வச்சுக்கிட்டு இவர் வந்து வண்டியில் போயிட்டு இருந்திருக்காருங்க அந்த ரோட்டு பாதையில். அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது என்னாச்சுன்னு தெரியலங்க, ஒரு வண்டிக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு டம்முன்னு சத்தம் கட்டுருக்குங்க. என்னடா அது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. கீழே வந்து டயர் வெடிச்சிருச்சு போல. என்னடா டயர் வெடிச்சிருச்சு, கொஞ்சம் இருட்டாயிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏற்கனவே பழக்கப்பட்ட பாதை தானே, ஆனால் அந்த பாதையில் வந்து லைட்டாக கொஞ்சம் மலைசாரம் அடிச்சிருக்குங்க. உடனே இவர் வந்து அப்படியே உருட்டிகிட்டே கொஞ்சம் நம்ம கிளம்பி போயிடுவோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் எதுவும் வாகனம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் அவர் நேரத்துக்கு எந்த ஒரு வாகனமும் வரலங்க. உடனே அந்த வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே உருட்டிகிட்டே போயிட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் ஒரு கறி முன்னாடி வச்சிருக்காரு இல்லையா, அந்த கறி கவர் தானாகவே இப்படி தூக்குற மாதிரி தெரிஞ்சிருக்குங்க. என்னடா அது, நம்ம வண்டியில் போனால் அந்த காற்றுக்கு பறக்கும், ஆனால் திடீர்னு இப்படி இந்த கறி கவர் தூக்குது அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துருக்காங்க. உத்து பார்த்து அவருக்கு மறுபடியும் பேரை தெரிச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கறி கவர் இருக்கு இல்லையா, அந்த கறி கவர்லேருந்து ஒரு அப்படியே அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கவர் வந்து அப்படியே ஒரு காது மட்டும் அப்படியே லைட்டாக அப்படி விலகி இருக்குங்க. என்னடா நடந்துட்டு இருக்குது, இப்படி அதிசயமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்து பார்க்குறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் இருட்டக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க மொபைல் டார்ச் லைட் ஆன் பண்ணி வண்டியை ஒரு ஓரமாக அனுப்பி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே இவருக்கு பேர் எதிர்ச்சிங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உத்து பார்த்துருக்க அந்த சமயத்திலேயே அந்த செகண்ட்லேயே அந்த கறி கவர் அந்த பைக்கில் இருந்து அப்படி வெறுக்குன்னு புரிங்கி இழுத்த மாதிரி அப்படி தூக்கி ரோட்டில் ஒரு ஓர பகுதியில் வந்து விழுந்துருக்குங்க. என்னடா ஆச்சு, யாரும் அப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உத்து பார்த்துருக்காங்க. அப்படி இந்த கறி விழுந்திருக்க அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கருகுமுன்னு ஒரு இருட்டாக்கக்கூடிய ஒரு முட்புதர் தாங்க. அந்த முட்புதரை உத்து பார்க்கறதுக்கு போது தாங்க இவருக்கு தெரிஞ்சு இது வாழ்நாள நினச்சி கூட பார்க்க முடியாத காட்சி ஒரு கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முட்புதராக மண்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த கறி கவர் வந்து கீழே விழுந்து ஒரு ஓரமாக கொட்டி கிடக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து இவர் உத்து பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் ஒரு கருகருன்னு ஒரு கறியை உருவங்க அப்படி குத்தக்கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த கறியை வந்து அப்படி விட்டு தின்னுக்கிட்டு இருந்திருக்குங்க. இதை பார்த்துட்டு இருந்த சக்திவேல் என்ன பண்ணுறாருன்னா, யார் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி
கேட்குறாருங்க. ஆனால் அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க இது மனிதனே கிடையாது ஆன்மா அப்படின்ட்டு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கறி கவர் வந்து ஒரு கையிலேருந்து அப்படியே விருட்டுன்னு பிடிங்கிருந்தா அவர் வந்து தெரிஞ்சிருக்குங்க அது மனிதன் அப்படின்ட்டு. ஆனால் அது மனிதனும் கிடையாது, விலங்கும் கிடையாது. இது வந்து கவர் வந்து தானே ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி இழுத்த மாதிரி தான் விருட்டுன்னு போய் கீழே போய் விழுந்துருக்குது. உடனே இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு துணிச்சலான நபர், கொஞ்சம் தைரியமான ஆளுன்னு தான் சொல்லணும். ஆன்மாவா இருக்கக்கூடும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே அவர் வந்து இந்த முழு தைரியத்தையும் வர வச்சுட்டு சத்தமாக கூப்பிட்டு இருந்திருக்காருங்க. இதை கேட்டுட்டு இருந்த அந்த கரிய உருவம் வந்து இவருக்கு வந்து பதிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணவே இல்லைங்க. அப்படி திரும்ப யார் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மறுபடியும் கேட்டதுக்கப்புறம் அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா சல்லுன்னு அந்த இடத்துல வந்து அப்படியே கிராஸ் பண்ணி ஒரு கிட்ட நெருங்கி வந்து ஒரு கழுத்தை சேர்த்து ஒரு போடு போட்டுருதுங்க. அப்படி கழுத்தில் போட்டு அடுத்த நிமிஷமே வந்து கீழே இப்படி வண்டியை விட்டுட்டு இப்படி சுருண்டு விழுந்துருக்காருங்க. அப்படி சுருண்டு விழுந்த கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்து ஒரு அப்படியே மயக்கம் போட்டுருக்காருங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 7:30 மணி அளவுல அதே பாதையில வந்து ஒரு வண்டிக்கார் வந்து போயிட்டு இருந்திருக்காருங்க. அந்த வண்டிக்காரர் என்னடா அது நடுரோட்ல ஒரு பைக் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் அவருடைய பைக்கை நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி பார்த்துருக்காருங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து யாருமே கிடையாது. ஆனால் யாரோ ஒரு அனத்தர மாதிரி சத்தம் கேட்குது, இங்கனுக்குள்ள யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேடி பார்க்குறாருங்க. தேடி போய் பார்த்தா ஒரு மரத்துக்கு கீழே வந்து இந்த சக்தி வேட்டுக்கார் இல்லையா அப்படி சுருண்டு விழுந்து கிடக்குறாருங்க. அதை பார்த்துட்டு என்னங்க நீங்கள் என்னங்க இப்படி ஆச்சு குடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்குறாரு. ஆனால் அவர் குடிச்ச மாதிரி தெரியல. உடனே ஏதோ உடம்பு முடியாம அப்படி மயக்கம் போட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கனுக்குள்ளேயே நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. அவர் நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட இவர் நிற்கிற இடத்துக்கிட்ட இருந்து ஒரு 2-3 வண்டி ஒரே நேரத்துல வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இவர் இதே ஒரு கார் தான் போல திடீர்னு இப்படி இந்த மாதிரி மயக்கம் போட்டு வந்திருக்காரு, உடம்பு முடியல போல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த வண்டிக்காரங்க ஒரு வண்டிக்காரர் என்ன பண்ணுறாருன்னா நான் பிடிச்சிக்கிறேன் வண்டி இங்கே நிற்கட்டும், அவரை போய் ட்ராப் பண்ணிட்டு கூட வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரூட்டை கேட்டு அவருடைய வீட்டிலேயே வந்து இறக்கி விட்டுருக்காருங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய உறவினர்கள்லாம் சுற்றி கூடியிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி மற்றும் அக்கம் பக்கத்தில் கூடியிருக்காங்க. அவங்க பூரா வந்து இந்த சக்தியோட வந்து எழுப்பி கேட்குறாங்க, என்னப்பா ஆச்சு, ஏன் இப்படி இருக்கிற, உன்னை யார் இந்த மாதிரி பண்ணா, உனக்கு எதுவும் முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த சக்தியோட வந்து இப்படி தயங்கிக்கிட்டே ஒரு பதட்டத்தோட வேர்த்து விடவடக்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நான் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் என்னுடைய வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. திடீர்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன், யாருமே இல்லை. அந்த நேரத்தில் என்னுடைய கறி கவர் வந்து யாரோ வந்து பிடிச்சி இருக்கிற மாதிரி தெரிஞ்சு. உடனே ஒரு இடத்த நான் உத்து பார்த்தேன். அந்த இடத்துல வந்து ஒரு கரிய உருவமாக தெரிஞ்சு. அது மனுஷனா ஆவியா என்னன்னு தெரியல. அப்படி யோசிச்சுட்டு அடுத்த நிமிஷமே அது வந்து பக்கத்தில் நெருங்கி வந்த மாதிரி தெரியுது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுதுருக்காருங்க. அதுக்கு பிறகு இவர் வந்து திடீர் அப்படின்ற மாதிரி வாமிட் பண்ணுறது மாதிரி உளறது அப்படின்ற மாதிரி இருந்திருக்காருங்க. உடனே அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் மருத்துவமனை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அவர்கிட்ட நெருங்கி வரானுங்க. அப்படி நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது அவருடைய கணவர் வந்து இந்த சக்தி இருக்கார் இல்லையா அவருடைய உயிர் உடலை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா சுற்றி இருக்க உறவினர்கள்ட்ட சொல்லிடுறாங்க. அவங்களுடைய இந்த நண்பர் இருக்கார் இல்லையா மன்சூர், அவர்கிட்ட விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்படி துக்க நிகழ்வு நடந்த வீட்டுக்கே மன்சூர் போய் பார்க்குறாருங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சக்தி வேலை பார்த்து அப்படியே ஓன்னு அழுகுறாருங்க. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்த, திடீர்னு இப்படி போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலே அடிச்சுட்டு அழுகுறாருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சக்திகளுக்கான இறுதிச் சடங்கை வந்து முடிச்சிடறாங்க. அப்படி இறுதிச் சடங்கு முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு தாங்க மன்சூருக்கு அமானுஷ புயல் விசாரிச்சிச்சு. அப்படி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்த கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த மன்சூர் வந்து ஒழுங்காக கடைக்க போகிறது இல்லைங்க. அவருடைய கறிக்கடை இருக்கு இல்லையா அந்த தொழில வந்து ஒழுங்காகவே ஈடுபடலைங்க. சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய நண்பனாக இருந்தால் அவன் வந்து இப்படி திடீர்னு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடய அவர் வந்து ஏங்கி அழுதுட்டு இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாருன்னா இவரோட கறிக்கடைக்கு வர கஸ்டமர்கிட்ட கூட ஒழுங்காக பேசுறதே கிடையாதுங்க. இந்த மாதிரியே இருந்திருக்காருங்க. அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 12 மணி இருந்திருக்குங்க. அன்றைய கிழமை திங்கக்கிழமை. அந்த சமயத்தில் வந்து திங்கக்கிழமைனா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பெருசாக கறிக்கடையில் வந்து வியாபாரம் ஓடாது. அதனால யாரோ ஒருத்தர் 2 பேர் வருவாங்க அப்படின்றக்காக அவர் வந்து உட்காந்துருக்காருங்க. அந்த சமயத்தில் ஒரு கஸ்டமர் வந்து பக்கத்தில் வந்து நெருங்கி வந்துட்டு பாய் கொஞ்சம் கறி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. இவர் என்ன நினைச்சாரு தெரியலங்க, திடீர்னு ஒரு கையில் இருக்க அந்த வெட்டி வச்சிருந்தார் இல்லையா அந்த கறியை பூரா தூக்கி அவரோட மூஞ்சிலே எரிஞ்சிருக்காருங்க. உடனே அதிர்ச்சியான அந்த நபர் என்ன பண்றாருன்னா என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் மூஞ்சில எங்க தூக்கி எறியீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்கறாருங்க. கேட்ட அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்றாருன்னா இவர் கையில ஒரு அருவாள் வச்சிருந்தார் இல்லையா அந்த கறியை வெட்டுறதுக்கான அருவாள், அந்த அருவாள் எடுத்துட்டு அவருடைய தலையை வெட்டவே போயிட்டாருங்க. உடனே சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் என்னமோ டென்ஷன்ல இருக்காருயா, அவருடைய நண்பன் இல்லை அப்படின்ட்டு, நீ வேற ஏன் அப்படி டென்ஷன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பெருசா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டையை வந்து விலக்கி விட்டுருக்காங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பிறகு இவருடைய வீட்டில் வந்து மறுபடியும் ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காருங்க. இந்த விஷயத்தை பண்ணதை பார்த்துட்டு அவங்களுடைய மனைவிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குங்க. அப்படி என்ன பண்றாங்கன்னா இந்த மனுஷருடைய வீடை பத்தி சொன்னா வீடு கொஞ்சம் ஒரு கிராமத்து சேப்பலாங்க இருக்கும். முன்னாடி ஒரு திண்ணமா இருக்குது. வீட்டுக்குள்ள போகாம திண்ணைக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஏதோ ஒரு உளம்பல் மாதிரி உளம்பிருக்காருங்க. யார்கிட்டயும் பேசுற மாதிரி எதிர்ப்புறத்துல யாரோ இருக்கிற மாதிரியும் இவர் வந்து பதில் சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. உடனே அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா இவருக்கு எது பைத்தியம் எது பிடிச்சிருச்சா, அவருடைய நண்பன் இல்லை அப்படின்றனால என்னையா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டிருக்காருங்க. ஆனா அந்த மன்சூர் அப்படின்றவர் வந்து மறுபடியும் யாரோ ஒரு நபர் இருக்கிற மாதிரியே
பேசிகிட்டே இருந்திருக்காருங்க. உடனே என்னையா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் தாங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பக்கத்தில் இருந்த ஒரு செருப்பு எடுத்து அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி கண்ணத்தை சேர்த்து பலார் அரைஞ்சிடறாங்க. உடனே வருத்தப்பட்ட அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த கிறுக்கன் கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கே கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மகள் இந்த மின்னஞ்சல் அனுப்புனாங்க இல்லையா சுல்தானா, அவங்களே கையிலேயே பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா வேற எங்கேயும் கிடையாதுங்க, உங்களுடைய வீடு தள்ளி ஒரு 4-5 வீடு தள்ளி தான் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கே போயிறாங்க. இவங்களுடைய கணவர் அப்படியே அதே இடத்துல விட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அப்பா மற்றும் அவங்களுடைய அம்மா எல்லாத்தையும் உறவினர் பூரா பக்கத்துல இருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இவர் வந்து மன்சூர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்ல மனிதர், உங்களுடைய நெருங்கிய உறவு தான். அதனால இப்படி பண்ணவே வாய்ப்பு இல்லையே, திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே சந்தேகம் தாங்க. உடனே இந்த அவருடைய நண்பர் இழந்ததுனால வந்து ஒரு மனசால எதுவும் பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து நெருங்கி போய் பார்த்துருக்காங்க. நெருங்கி பார்த்தா அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மறுபடியும் வீட்டுக்குள்ள போகலான்னு பார்க்குறாரு, மறுபடியும் வெளியே வராரு, மறுபடியும் வீட்டுக்குள்ள போகலான்னு பார்க்குறாரு, மறுபடியும் வெளியே வராரு. இதே மாதிரி செயலில் ஈடுபட்டு இருந்தவரை திடீர்னு மயக்கம் போட்டு விட்டாருங்க. உடனே சுற்றி இருக்கவங்க பூரா தண்ணி அழிச்சு எழுப்பி விட்டுருக்காங்க. எழுப்பினதுக்கப்புறம் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னவா பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிறண்டு பேசியிருக்காருங்க. உடனே மன்சூரோட மனைவியை பார்த்து அவங்களுடைய உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னா, அது ஒன்றும் இல்லமா, அவனுக்கு மனசால பிரச்சனை தான், மற்றபடி அவனுக்கு எந்த இதுவும் கிடையாது, அவனை வந்து நீ சந்தேகப்படாத, அவன் நல்லவம்மா அப்படின்னு சொல்லி வந்து அட்வைஸ் பண்ணி அவங்க எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிறாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு 2 நாட்களுக்கு பிறகு இரவு நேரத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. அன்றைய இரவு தோராயமாக நள்ளிரவு ஒரு 2 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, மன்சூரோட மனைவி, அவங்களும் அவங்களுடைய கணவர் வந்து ஒரே ரூம்ல அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கணவர் வந்து ஏதோ அனத்துற மாதிரி சத்தம் கேட்டுருக்குங்க. உடனே டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் அவன் பக்கத்தில் போய் பார்த்தா அவங்களுடைய கணவரே அவனுக்குள்ள இல்லைங்க. என்னடா அது அனத்துற மாதிரி சத்தம் பக்கத்தெல்லாம் கேட்குது, ஆனால் அவர் இங்கே இல்லையே, வேற எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கிறுக்கு வேலையை ஆரம்பிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி காலுக்கு நடுவில் அப்படியே சமணக்கால் போட்ட மாதிரி உட்காந்துருக்காருங்க. உத்து இவங்களை பார்க்குறாங்க. இவங்களுடைய வாழ்நாளில் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி இவங்க கண்ணு முன்னாடி மறுபடியும் தெரியுதுங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கணவர் வந்து அந்த ஹால் நடுவு மையத்தில் வந்து ஒரு சமணக்கால் போட்டு உட்காந்துருக்காரு இல்லையா, அவருடைய கழுத்துக்கு மேலே யாரோ ஒரு நபருங்க கருகருன்னு ஒரு கரிய உருவம் அப்படி குத்தக்கால் போட்டு அவருடைய கழுத்துக்கு மேலே வந்து உட்காந்துருக்குங்க. என்னடா அது, யாரா அது இப்படி வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட அப்படி உறைஞ்சு போய் உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்த்த பார்வையில் வந்து உங்களுக்கு வந்து அப்படி வேர்த்து விட கொடுத்துருச்சுங்க. உத்து பார்த்துக்கிட்டே யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்த நிமிஷம் அந்த கரிய உருவம் வந்து அப்படி மெல்ல அப்படி திரும்பி இருக்குங்க. அந்த கரிய உருவத்தோட கண்களை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஏன்னா அந்த கண்கள் வந்து அப்படியே அகோரமான ஒரு சிவப்பு கலரில் தெரிஞ்சுக்குங்க, நெருப்பு குழம்பு மாதிரி. உடனே மன்சூரோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த காட்சியை பூரா அப்படியே கண்ணால் பார்த்துட்டு அங்கனுக்குள்ளே ஏதோ ஒரு பேய் பிசாசு இருக்குது, ஒருவேளை ஜின்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரூம் கதை வந்து பூட்டிட்டு அப்படி முன்னாடி உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்து முழிச்சு பார்க்குறாங்க. அப்படி முழிச்சு பார்த்தா அதே உருவம் அதே கழுத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே சம்மணக்கால் போட்டு உட்காந்துருக்குங்க. இதை பார்த்துக்கிட்டு அப்படியே இவங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சுங்க. இருந்தாலுமே அவங்களோட கணவர் இல்லையா, அதனால ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பூஜாரம்னு சொல்லுவாங்க, குர்ஆன்லாம் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு வந்து இவங்க வந்து வெளியே நிற்கிறாங்க. வெளியே வந்து அடுத்த நிமிஷமே வந்து அந்த கரிய உருவம் வந்து ஒரு வார்த்தை சொல்லுதுங்க. அப்படி என்ன சொல்லுதுன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, உன்னுடைய கணவனோட தலையை நான் எடுக்காம போக மாட்டேன், இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. அதை சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த புக்கை எடுத்து அவங்க மேலே அப்படி தூக்கி வீசுறாங்க. வீசினதுக்கப்புறம் அந்த கரிய உருவம் இருக்கு இல்லையா, கீச்சன் சத்தத்தை போட்டு இந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே சல்லுன்னு ஓடி இருக்குங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய கணவர் வந்து அப்படியே மந்தம் முடிச்ச மாதிரி அப்படி வந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. உடனே டக்குன்னு லைட்டை போட்டுட்டு அவங்களுடைய கணவரை எழுப்பி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே அவங்களுடைய மனைவிக்கு வந்து சீரியஸ்னஸ் புரிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே நம்மளுடைய கணவர் வந்து வேற ஏதாவது ஒரு விதத்தில் தான் காப்பாற்றணும். இது எல்லாத்துக்குமே காரணம் அவருடைய நண்பர் சக்திவேலா தான் இருக்கும். அவருடைய ஆன்மா தான் அவரை வந்து பொசஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் செயலில் ஈடுபட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் வந்து சந்தேகம் வந்துருச்சு போலங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு நைட்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம மறுநாள் காலையில் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய உறவினர்கள் எல்லாத்தையுமே வர சொல்லிடுறாங்க. அப்படி வர சொன்னதுக்கப்புறம் அவங்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம்மா நீ சொல்கிறது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி இந்த மாதிரி மாறி இருக்கானா, அப்படி வந்து சாதாரணமாக இருக்காது, ஒருவேளை நீ இப்படி நைட் நடந்தது பூரா சொல்கிறப்ப எங்களுக்கு எங்களுக்கே பயமாக இருக்குதுமா, நேரில் கண்ணில் பார்த்தா உனக்கு எப்படி கொலையை நடுங்கி போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திரும்ப கேட்குறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வந்து மந்திரிச்சு வந்துட்டா சரியாயிருமா அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு உங்க உறவினர்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கனுக்குள்ள ஒரு மாந்திரிகவாதி நிறைய பேர் இருக்காங்கம்மா, ஆனால் இது வந்து நமக்கு கொஞ்சம் வீரியமாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த மனுஷருடைய குடும்ப வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து இது சரியாகும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க திரும்ப வருவீங்க அப்படின்றாங்க. உடனே உங்களுடைய குடும்பத்தார் வந்து எந்த இடம் எங்க நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தை சேர்ந்த ஏர்வாடின்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த இடத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு தர்கா இருக்குது, அந்த தர்காக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா எப்பேற்பட்ட பில்லி சுனியம் பேய் ஏவல் எதுவாக இருந்தாலுமே வந்து விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து ஒரு வந்து சொல்றாருங்க. அப்படி சொன்ன பிறகு உங்களுடைய குடும்பத்தார்கள் பூரா என்ன பண்றாங்கன்னா, நமக்கு வேற வழி இல்லை,
கொஞ்ச நாள் விட்டோம்னா இவனுக்கு வந்து அது ஒன்று பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கிளம்பி ஆகணும்னு சொல்லி முடிவு எடுத்து ஒரு கார் எடுத்துகிட்டு இவங்க கேரளாவிலேருந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏர்வாடிக்கு கிளம்பி போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு தோராயமாக மாலை நேரத்தில் அந்த ஏர்வாடிக்கு வந்தது பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஏர்வாடி தர்காக்கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி நெருங்கின பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கணவர் மன்சூர் இருக்கார் இல்லையா, அந்த தர்காக்குள்ளே நுழைய மாட்டுறாருங்க. வலுக்கட்டாமல் கையை பிடிச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளே போய் இழுத்துட்டு போயிடறாங்க. அப்படி இழுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுடைய இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த அஜரத்தெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கணவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குமா, அந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஈஸியாக சொல்கிறாங்க. உடனே உங்களுடைய குடும்பத்தார்கள் பூரா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. அப்படி பார்த்ததுக்கு பூரா என்ன பண்ணுறாங்கன்னா அவர் ஒரு சில வழிமுறைகள் வந்து சொல்கிறாருங்க, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டுட்டு இதே மாதிரி செய்கிறாங்க. அப்படி அந்த தர்காக்குள்ளே நுழைஞ்சது பிறகு அங்கே இருக்கக்கூடிய அஜரத்துகள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அதுக்கான வேலையில் வந்து இவங்க செயலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அந்த மன்சூர் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஜரத்துக்கிட்ட போய் கேட்குறாங்க, நாங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பாய் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணும் இல்லம்மா, இங்க தலையணை சீட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த தலையணை சீட்டில் உங்களுடைய கஷ்டத்தை வந்து எழுதி எங்களுக்கு அதுக்கான பலன் வந்து எங்கள் கனவுல தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதி வந்து உங்கள் தலைக்கு கீழே வச்சு தூங்குனீங்கன்னா இன்னைக்கு நைட்டு கனவுலேயே உங்களுக்கு வந்து பதில் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இதை கேட்டுட்டு இந்த மன்சூரோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அதே மாதிரி செயலை செஞ்சுட்டு அவங்களுடைய இந்த தலையணை சீட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து தலையணைக்கு கீழே வச்சுட்டு அப்படியே வந்து தூங்குறாங்க. அந்த பாய் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தோராயமா ஒரு 3 மணி நேரத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து நள்ளிரவு நேரத்தில் ஒரு கனவு வருதுங்க. அப்படி என்ன கனவு வருதுன்னா, ஒரு பச்சை கலர் தொப்பி போட்ட ஒரு நபர் இருக்காருங்க, வயதான ஒரு முதியவர் தான். அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கஷ்டம் தீர்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் நீங்க இருக்கணும், அது இருந்தீங்கன்னா உங்களோட கஷ்டம் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த கனவுல இருந்து முடிச்சு அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, இந்த கனவுல எனக்கான பதில் தெரிஞ்சிருச்சு, நம்ம இங்க ஒரு 12 நாள் இருக்கணும் அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட பூரா சொல்றாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் இருக்காங்க. அப்படி 12 நாள் இருக்கும் பொழுது கூட இடையில அந்த ஒரு ஆன்மா உங்களை ப்ரொசஸ் பண்ணுச்சு இல்லையா, அதே ஆன்மா அந்த மன்சூர் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்குங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய சந்தேகத்தை வந்து கேட்கவே இல்லைங்க. அவங்களுடைய இந்த பாயெல்லாம் இருக்காங்களா அஜத், அவங்கள்ட்ட வந்து கேட்கவே இல்லைங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அது வந்து இவருடைய நண்பரான அந்த சக்திவேல் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆன்மா தான் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து இந்த ஆன்மா அப்படி ஆட்டி படைச்சிட்டு இருக்குது, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய்கிட்ட வந்து யதார்த்தமாக கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பாய் சொன்ன விஷயத்தை கேட்டு உங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருக்குங்க. அப்படி இந்த தர்கால மந்திரிக்கக்கூடிய அஜரத் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய கணவரோட உடம்புல வந்து பேயெல்லாம் கிடையாது, பிசாசும் கிடையாது, உங்களுடைய கணவருக்கு வந்து யாரோ வந்து பில்லி சுனியம் இருந்த மாதிரி ஏவி விட்டுருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு கணவருக்கு வந்து பிரச்சனையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு குடும்பத்தாருக்கு பூரா பெரிய அதிர்ச்சிங்க. என்னங்க சொல்றீங்க, இந்த மாதிரி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, யார் இந்த மாதிரி செயலை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து திரும்ப கேட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேற யாரும் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்ச நபர் தான், உங்கள் கடையில் வந்து ஒரு பையன் வேலை பார்த்துருப்பான், அந்த பையன் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிருப்பான், அந்த பையனோட ஆன்மாவை தான் அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த குடும்பமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் சரி உங்களுடைய அந்த சக்திவேல் இருக்கார் இல்லையா, அவங்களுடைய குடும்பத்துக்கும் சரி ஏவி விட்டுருக்காங்க, அதனால தான் இந்த சக்திவேல் அப்படின்ற நபரே வந்து இறந்து போயிருக்காரு. அதுக்கு பிறகு 2வது பலியாக தான் உங்களுடைய கணவரை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண பார்த்துருக்குது. அதுக்கிடையிலே உங்களுடைய கணவருடைய நண்பர் சக்திவேலோட ஆன்மா வந்து இடையில தடையா வந்து நின்றுக்கிட்டு காப்பாற்றிட்டு இருந்ததுனால தான் அதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாமல் வந்து பெரிய வீரியம் கொண்டுட்டு அவருடைய தலைக்கு மேலே ஏறி உட்காந்துருக்குது. இப்போ வரைக்கும் அவருடைய உடம்புல வந்து அதனால ஆக்குவை பண்ண முடியாத காரணமே அவருடைய நண்பரோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டு சுற்றி இருக்க அந்த குடும்பத்தாருக்கு பூரா பூரிச்சு போயிடுச்சுங்க. உடனே இந்த குடும்பத்தார்களுக்கு பூரா அந்த சக்திவேல் நினைச்சு கண்ணீரே வந்துருச்சுங்க. அவர் இருக்கிறப்ப உற்ற நண்பராக இருந்து ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சிருக்காருங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஆன்மாவை வந்து காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. உடனே அந்த அஜரத்துக்கிட்ட இந்த குடும்பத்தார்கள் பூரா என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஏவலை வந்து நாங்கள் எப்போ இது பண்ண முடியும் அப்படின்றாருங்க. உடனே அந்த அஜரத் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கிட்டத்தட்ட அந்த நாளை வந்து நெருங்கிட்டீங்கம்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, அந்த ஏவல் வந்து தானாவே சரியாயிரும், இந்த ஏவல் செஞ்சவங்களுக்கே அது வந்து திரும்பி போயிடும் அப்படின்னு இருக்காருங்க. அதுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க இருக்கக்கூடிய அந்த சொன்னாங்க இல்லையா அந்த நாட்கள் அப்புறம் இருந்ததுக்கப்புறம் அவங்களுடைய கணவர் வந்து மெல்ல சரியாக இருக்காருங்க. அப்படி சரியானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த தர்காலே இருந்துட்டு அவங்க நிறைய பேருக்கு வந்து அன்னதானம்லாம் போட்டிருக்காங்க. அப்படி போட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஊருக்கே கிளம்பி வந்திருக்காங்க. அப்படி ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வாரம் 2 வார காலகட்டங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தாங்க இப்போ வரைக்கும் நல்லாங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஏவல் செஞ்சாங்க இல்லையா, இந்த பாபு அப்படின்ற ஒரு இளைஞர் இருந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களோட குடும்பம் இப்போ இந்த கிராமத்தில் இல்லையாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பாபுவோட இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து எதுவுமே உடம்பு முடியாமல் போனதுனால திடீர்னு அவரும் இறந்து போயிருப்பார் போலங்க. அவங்களுடைய அம்மா வந்து தனியாகவே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு தெரியலங்க, அந்த ஊரே விட்டுட்டு போயிருக்காங்க. உடனே இவங்க பூரா என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, பாவம் நினைச்சாங்கல்ல, அதனால தான் அந்த பாவம் வந்து அவங்களே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஆறுதல் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2008ஆம் காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய அப்பாவுடைய நண்பருக்கும் நடந்த பிரதர் இப்போ என்னால் மறக்கவே முடியாது. இது ஆனா துயரம் தான். ஆனால் இப்போ வரைக்குமே என்னுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய நண்பர் இருக்கார் இல்லையா சக்திவேல், அவருடைய குடும்பத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அதனால வந்து அவங்களுடைய குடும்பமும் அதே கிராமத்தில் இருக்கிறாங்களாமா. அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி இந்த மின்னஞ்சலை அனுப்பி முடிச்சிருக்காங்க இந்த சுல்தான் அப்படின்றவங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்பிய சுல்தானாக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் நான் உங்களை சந்திக்க வரை அப்சர்.